பரபரப்பாக இயங்கும் வங்கியில் 2 மாதம் முன் ஒரு நாள் அவரை கவனித்தேன். வெள்ளை வேட்டி, வெள்ளை தோள் சட்டை, 60 வயது இருக்கலாம். ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்திருந்த என் அருகில் வந்தமர்ந்தார். கையில் பணமெடுக்க செலான் கண்டிப்பாக எழுதித்தர சொல்வார் என்கிற இருமாப்புடன் பேனாவில் கை வைத்து தயாராக இருந்தேன். அவர் தன் சட்டையில் மேல் பையிலிருந்து பேனாவை எடுத்தார். நடுங்கும் விரல்களில் செலானில் பெயர், தேதியை எழுதினார். பாஸ்புக்கை சரி பார்த்தபடியே ஒவ்வொரு எண்ணையும் பொறுமையாக அக்கவுண்ட் நம்பரையும் எழுதினார். எழுதி கொண்டே என் பக்கம் திரும்பி சிரித்தார். எழுதணுங்களாயா என்றவனை வேண்டாம் தம்பி என்று சிரித்து மறுத்தார். தொகை எழுதும் கலான்மை வந்ததும் உள் பையிலிருந்து எதையே எடுத்தார். தனி பேப்பரில் அச்சடிக்கப்பட்ட 4ஆய் மடித்து வைத்திருந்த அது வாய்ப்பாடு. மொதையெல்லாம் யாராச்சு எழுதி தர சொல்லி கேட்கிறதுண்டு. தம்பி ஒரு நாள் என் பையன்கிட்ட சொன்னப்ப படிச்சிருக்கலாமாப்பான்னு கேட்டுட்டான். சங்கடமா போச்சு. படிக்காட்டேதான் என்ன, நம்ம நினைச்சா எழுத முடியாதுன்னு இப்ப நானே எல்லாம் எழுதிக்கிறது. ஆனா இந்த நம்பருக்கு மட்டும்தான் மனசுக்குள்ள நிற்க மாட்டேங்குது. அதான் வாய்ப்பாடு புக்கை வச்சிருக்க ஆரம்பிச்சேன் என்றார். அவரை நினைத்து பெருமையாக இருந்தது. அதன் பிறகு பலமுறை அவரை காண்பதும் புன்னகை பரிமாறிக் கொள்வதுமாய் கழிந்தது. ஒரு முறை திண்டுக்கல்லில் ஒரு இடத்தை சொல்லி, அங்கு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அங்கதான் இருப்பேன் என்றார். 2 நாள் முன் பைக் பெட்ரோலுக்காக அருகே இருந்த பெட்ரோல் பங்குக்கு செலுத்தினேன். பெட்ரோல் அடித்து கொண்டிருந்த போது தான் அங்கே அந்த பெரியவரை பார்த்தேன். காற்று பிடிக்கும் இடத்து அருகில் தரையில் அமர்ந்து இன்ஜினின் போன்ற எதையோ நோண்டிக் கொண்டிருந்தார். நிமிர்கையில் அவரும் என்னை பார்த்தார். தீர்த்தபடியே அருகில் வந்து வாங்க வாங்க தம்பி என்றபடியே அருகே வர, நான் பைக்கை வீட்டிற்கபடியே அவரிடம் நெருங்கினேன். பைக்கை அப்படியே ஓரமாக நிறுத்துங்க என்றார். அலுவலகம் அறைக்கு நடந்தார். இல்லைங்கய்யா, நான் கிளம்புறேன், நீங்க வேலை பாருங்க எனும் போது, அட வாங்க தம்பி என்று கையை பிடித்து அழைத்து போனார். அலுவலகம் அறையில் ஒரு இளைஞர் அமர்ந்திருக்க போய் அறிமுகப்படுத்தினார். பேங்க்ல அடிக்கடி பார்ப்பேன் என்பேனே, இவர்தான். இந்த தம்பிக்கிட்ட மட்டும்தான் பேசுவேன் அப்பப்பா என்று சொல்லிவிட்டு, டீயா காப்பியா என்று கேட்டார். இல்லைங்கய்யா என்றவனே, அட சும்மா இருங்க என்று விட்டு அலுவலக இளைஞரிடம், ஒரு 20 ரூபாய் கொடுப்பா, டீ வாங்கிட்டு வாரேன் என்று வாங்கி கொண்டு போனார். என்ன பேசுவது என்று புரியாமல், பெரியவர் ரொம்ப கவனமாக, பேங்குக்கு வருவாரப்ப பார்த்துருக்கிறேன், அவருடைய பையன் ஏதோ பேசிட்டான்னு அவரே எல்லாத்தையும் எழுதுகிறார். நீங்க வேற யாராச்சும் கூட அனுப்பலாமே சார், பாவம் வயதான காலத்துல. இல்லைங்க, அவருக்கு சில வேலை அவரே செஞ்சாதான் பிடிக்கும், அப்படியே வளர்ந்துட்டார் என்றார் இளைஞர். அது சரிதாங்க, நீங்க ஓனர், நீங்க சொன்னா கேட்க மாட்டாரா என ஒரு 30 வினாடி சிரித்தவர் சொன்னார். நீங்க வேறங்க, அவர் தாங்க ஓனர். அந்த பேங்க், அதே அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அவரது தான். அவர் பையன்தான் நான். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கே சம்பளம் தந்துட்டார். வியந்து போய் வெளியே பார்த்தேன். அந்த பெரியவர் டீ பார்சலோடு நடந்து வந்து கொண்டிருந்தார். என்னை யாரோ பலார் என்று அலைந்தது போல் இருந்தது. என்ன ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட், என்ன ஒரு உழைப்பு, சிம்பிள்சிட்டி, வாழ்க்கையில் யதார்த்தம். நாம் கற்றுக்கொள்ள இன்னும் இவரை போல மாமனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டும்.